ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கலை, இரவு நேரங்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கலைன்னா காலையில் என்ன ஆகும்? வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், இரவு நேரங்களில் ஒரு சவுண்டு வர, அப்புறம் என்ன ஆகும்? ஃபேட்டி லிவர் தான். இரவு நேரங்களில் அதிகமான அசைவ உணவுகள் எடுப்பதனாலையும் மதுபானங்கள் அதிகமாக எடுக்கிறனால ஃபேட்டி லிவர் வருது. அப்போ லிவருடைய ஃபங்க்ஷன் வந்து செயலில் இருந்துடும். லிவருடைய ஃபங்க்ஷன் செயலிழந்து என்ன ஆகும்? அப்போ காலையிலே சாப்பிட முடியாது. அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக செக்ரிஷன் அதை வச்சுங்க. சப்போஸ் பகல்லையோ எந்த டைம்லையோ அப்போ ஹைப்பர் அசிடிட்டி ஆகி கேஸ்ட்ரிக் அல்சர் வரும். அப்போ சாப்பாடு டைமில் சாப்பிட முடியாமல் இப்போ காலை சாப்பாடு காலைல சாப்பிட முடியல, மத்தியான சாப்பாடு மத்தியானம் சாப்பிட முடியல, நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பிட முடியல. அப்போ மருந்து எடுக்கும்போது கூட சில பேருக்கு வயிறு உபசமாக இருக்காட்டார், வயிற்று வலிக்குது, தலைவலிக்குது. இந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. வாலிபர்களுக்கு இருக்குது, திருமுடிந்த பெண்களுக்கு இருக்குது, திருமுடிந்த ஆண்களுக்கு இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ காரணம் என்ன? காரணம் இதுக்கு சாப்பாட்டு சரியான டைம் எடுக்கணும். எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை இரவில் எடுக்கணும். இரவில் வந்து இரவு நேரம் நைட் நேரங்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கலைன்னா என்னாகும்? உப்புசம், காலையில் மலச்சிக்கல் வரும், மோஷன் போகும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், பவுல் சிண்ட்ரோம் மாதிரி. அப்போ இதெல்லாம் தேவையா? மருந்து போட்டோம் வச்சுங்க, அந்த மருந்து உள்ளே போட்டோட மாத்திரையோ டானிக் ஏதோ நம்ம சித்த மருந்தையோ கொடுத்தோம்னா அந்த நேரத்துக்கு அது நியூட்ரலைஸ் பண்ணிடுது. எது? வயிற்றுக்குள்ளேயே டிராஃபிக் ஜாமாக ஆகிடுது. ரோட்டில் தான் டிராஃபிக் ஜாம் பார்த்தா வயிற்றுக்குள்ளேயே டிராஃபிக் ஜாம். அப்போ மலச்சிக்கல் வருது. நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருந்தால் தலைவலி வருது. காலையிலே பாத்ரூம் போயிட்டு சில நேரங்களில் ரொம்ப அரை மணி நேரம் 1 மணி நேரம் போராடுறான் வச்சுங்களேன். பாத்ரூம் போடணுன்னா தண்ணி காலையில் சொன்னால் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சோன்னா பல் துளைக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போனால் மோஷன் வந்துடணும். அப்புறம் யூரின் பாஸ் பண்ண போனால் யூரின் வந்துடணும். இந்த அவுட்புட்டு, யூரின் அவுட்புட்டோ மோஷன் அவுட்புட்டோ ரெண்டுமே இல்லைன்னா அதுவே சில நேரங்களில் சில குழப்பங்களை உருவாக்கிடும். வாலிபர்களுக்கு, திருமணிந்த கணவர்களுக்கு, திருமணிந்த பெண்களுக்கு, குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு, அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் நிறைய பேருக்கு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல், வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், இந்த மாதிரி குழப்பங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு டிராஃபிக் ஜாம், வயிற்றுக்குள்ளே டிராஃபிக் ஜாம். இது நமக்கு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் ஆகிடுது. அதனால் இப்போ ஆண்மை குறைவு மரணுக்கு வராங்க, இல்லை குழந்தை இல்லாத மரணுக்கு வராங்க, வயிறு உப்புசமாக இருக்கட்டார். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, வயிறு உப்புசமாக இருக்குது, சரியான டைம் சாப்பிட மாட்டோம், வேலையில் கவனம் செலுத்தி டைம் கடந்து சாப்பிட்டு ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், அப்புறம் ஆண்மை குறைவு, அப்புறம் உயிரணுக்கள் இல்லை, அப்புறம் மாதோட வரல, அப்புறம் பிசிஓடி, கர்ப்பப்பை கட்டி, எல்லாமே ஒரு குழப்படி. ஒரே நபருக்கு ஒரு நோய் கிடையாது, ஒரே நபருக்கு பல நோய் வருது. அது வாலிபராலும் சரி, வாலிப பெண்களாலும் சரி, திருமுடிந்த பெண்களாலும் சரி, திருமுடிந்த கணவர்களாலும் சரி, நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. உணவு பழக்கத்தில் குழப்படி இருந்தால் வயிற்றுக்குள்ளே தேவையில்லாத வில்லங்கத்தை உருவாகும். அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம வைக்க முடியாமல் போயிடும். பாத்ரூம் போனோடனே காலையில் மோஷன் போகலை, யூரின் பாஸ் பண்ண முடியலாலே அதுவே ஒரு பெரிய டென்ஷன். எனிவே சைவ உணவுகளை இரவு நேரங்களில் எடுங்க. இட்லி, இடியாப்பம், ஜீரணம் ஆகலாம் தெரியுது. கொஞ்சம் அசைவ உணவுகளோ, பிரியாணி உணவுகளோ, சுக்கா, வறுவல், பரோட்டா, இது கண்டதையும் போட்டு மதுபானங்கள், பீர் அடிக்கிறேன், பிராண்டி அடிக்கிறேன், எல்லாம் எடுத்து கெடுத்து உடம்பை கெடுத்து அப்புறம் லிவருடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அது தேவையில்லாத வேலை, லிவருக்கு ஓவர்லோடு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஒரு அளவு, ஒரு கெப்பாசிட்டி தான், ஒரு லிமிட்டு தானே. ஒரு கெப்பாசிட்டி தாண்டன்னா ஆகும், தேவையில்லாத வில்லங்கத்தை வயிற்றுக்குள்ளே உருவாக்கணும் சொல்லி தள்ளப்படுவோம், உள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இது நம்ம தேவையில்லாத ரிஸ்க்காகவே நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா பின்னால் வந்து வயசான காலத்து ஆக சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது, வயது ஆக என்ன ஆகும்? சாப்பாடு ஜீரணம் ஆகலை, நெஞ்செரிச்சல் இருக்குது, புளிச்சயம் போகிறது, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு பொறுமலாக இருக்குது, அடுத்த உணவு சாப்பிட முடியும். இந்த குழப்பங்கள் ஏற்படும். பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம், ஜீரக தண்ணி குடிச்சிக்கலாம். பெருஞ்சீரகத்தை கொஞ்சம் நம்ம செய்யலாம், சாப்பாட்டில் 2 ஸ்பூன், மத்தியானம் 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன் சாப்பிட்டு பிறகு சாப்பிடலாம். ஜீரணம் ஆகலைன்னா இல்லை ஜீரக தண்ணி குடிக்கலாம். கேரளாவில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதை கவனத்தில் எடுத்துங்க. டாக்டர் ஜான்சன், பிஎஸ்எம்எஸ், கோடம்பாக்கம், சென்னை 14/15, அக்பராபாத் 2வது, கோடம்பாக்கம், சென்னை. எதாவது டவுட்டு போனால் தான் 98 410 59 194 நம்பர் கால் பண்ணுங்கள். 98410 59194, 98410 69194, வாட்ஸ்அப் 98 410 59 194, 98 410 69 194. நன்றி, வணக்கம்.